Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 1 Relation and Functions பார்க்க போறோம். Relations and Functionsல 2 எக்ஸசைஸ் இருக்கு. Relations தான் உங்களோட முதல் எக்ஸசைஸ். ஸோ ரிலேஷன்ஸ் இதில் பார்க்கலாம். ரிலேஷன்ஸ்னா முதல்ல என்ன அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்கு, பின்னு ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு ரிலேஷன் வந்து ஃபார்ம் பண்ண சொல்றாங்க, A to B. ஏல இருந்து பிக்கு வந்து ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுங்கன்னா, ஏ வந்து டொமைனும் பிஏ வந்து நம்ம கோ டொமைனும் எடுத்துட்டு அவங்க எந்த கண்டிஷனும் சொல்லலை, ஏல இருக்க எலிமெண்ட்டை பியில் இருக்க எலிமெண்ட்டோட ரிலேட் பண்ணுங்கன்னு மட்டும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோட ஆறுன்ற ரிலேஷனில் என்னென்ன எலிமெண்ட் வரும் அப்படின்னா, ஏயோட எலிமெண்ட்டையும் பியோட எலிமெண்ட்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். இந்த 1 வந்து 3 கூட மேப் ஆகலாம், இல்லை இந்த 1 வந்து 4 கூட மேப் ஆகலாம், இல்லை இந்த 2 வந்து இந்த 3 கூட மேப் ஆக முடியும், அதே மாதிரி இந்த 2 வந்து 4 கூடயும் மேப் ஆக முடியும். ஸோ அவ்வளோதான், இதில் 4 ஆப்ஷன்ஸ் 4 மேப்பிங் நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதான் வெறும்னே பேசிக்காக அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம இது சொல்லுவோம், இதை எடுத்து எழுதுறதா ரிலேஷன். இதை நம்ம கிளாஸ் 11ல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம படிக்க போகிறது கிளாஸ் 12ல் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன அப்படின்றது. A relation R in a set A is called equivalence relation. எப்படி மேம் ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 செட்டு வேணும்ல, ஏன் செட் ஏன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்ற செட்டில் இருந்து ஏன்ற செட்டுக்கே ரிலேஷன் ஃபார்ம் பண்ணும்போது அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்கேயும் 1,2 இருக்குது, இங்கேயும் 1,2 இருக்கிறதா அர்த்தம். ஸோ ஒரே மாதிரியான எலிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு செட்டு எடுத்துகிட்டு டொமைனும் அதே செட்டு கோடொமைனும் அதே செட் அப்படின்னு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போ அதை வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம் அப்படின்னா, R is reflexive, symmetric, transitive. இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரிலேஷனை தான் நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அப்படின்னா, A, A belongs to R இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஃபார் எவ்ரி A belongs to A அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. அதாவது இப்போ நான் இதில் வந்து 2 வேற வேற செட் எடுத்திருக்கேன்ல வித்தியாசமாக. இப்போ இங்கே பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு நியூ செட் எடுத்துக்கிறேன். இப்போ ஏன்ற செட்டில் வந்து 1,2ன்ற எலிமெண்ட் இருக்கு. திருப்பியும் அதே செட் ஏவே நம்ம எடுத்துக்கலாம் 1,2, ஏன்னா செட் ஏ தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆறுன்ற செட்டுக்குள்ள இந்த 1 கூட மேப் ஆகும் இல்லையா, 1,1. அப்புறம் அந்த 1 2 கூட மேப் ஆகும். அடுத்து இந்த 2 1 கூட மேப் ஆகும். அடுத்து இந்த 2 கூட மேப் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. இதில் ஏன்ற செட்டில் இருக்கிறது 2 எலிமெண்ட் தான். இவங்க 2 பேரும் ஏ அங்கே இருக்கணும். அதாவது 1,1 2,2 இருக்கணும். இங்கே 1,1 இருக்குது, 2,2 இருக்குல்ல. அப்போ இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் சொல்லிடலாம் நம்ம. அதே எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்றது தான் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் அப்படின்னா, இஃப் ஏ பின்னு ஒரு எலிமெண்ட் என் ரிலேஷனில் இருந்தால் விச் இம்ப்ளைஸ் பி ஏவும் அதே செட்டில் இருக்கணும். இப்போ 1,2 இருக்குது, ஸோ 2,1 இருக்குது பாருங்கள். அதை மாற்றி வர்ற எலிமெண்ட் அங்கே இருக்குல்ல அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக் வந்து ட்ரூன்னு கிடைக்குது. இப்போ 1,1 மாற்றி போட்டால் 1,1 தான், அதுவும் அங்கே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 2,2 மாற்றி போட்டாலும் 2,2 அதுவும் அங்கே இருக்குல்ல. அப்போ சிமெட்ரிக் வந்து சாட்டிஸ்ஃபை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ டிரான்சிட்டிவ் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதாவது ஏ பி ஆர்ல இருந்து இங்கே பி முடிஞ்சிருக்கா, இங்கே பி ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். பி சி அங்கே இருந்தது அப்படின்னா ஏ சின்ற எலிமெண்ட்டும் இருக்கணும். இங்கே முடிகிற எலிமெண்ட் இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் சேர்ற எலிமெண்ட்டும் அந்த ஆரில் இருந்தால் தான் அது டிரான்சிட்டிவ். இப்போ இதில் பார்க்கும்போது இப்போ 1,2 இருக்குது, 2,1 இருக்குது. அப்போ 1,1 அங்கே இருக்கணும், அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து டிரான்சிட்டிவ். சப்போஸ் இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு பேரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில செட்டில் பேரே இருக்காது, இந்த மாதிரி இங்கே முடிகிற நம்பர் இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்காது. அப்படி இல்லைன்னா கூட அதை வந்து நம்ம டிரான்சிட்டிவ் தான் சொல்லணும். ஏன் மேம் அப்படின்னா, இந்த 2ம் இருந்தால் தான் இந்த 3வது பேர் இருக்கணுன்றது கண்டிஷனை தவிர இந்த பேரே கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா இந்த நம்பர் இருக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ இவங்க 2 பேர் இருந்தால் இது இருக்கணும் அப்படின்றது தான் உங்களோட டிரான்சிட்டிவ். ஸோ இது 3மே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Exercise 1.1ல question number 1 பார்க்கலாம். Determine whether each of the following relation are reflexive, symmetric, transitive and check பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. ரிலேஷன் A இந்த செட் A 1 to 14 வரைக்கும் நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 to 14 வரைக்கும் இருக்க எலிமெண்ட்டை 1 to 14 வரைக்கும் இருக்க எலிமெண்ட் கூட மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுதான் செட் ஆன் A அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ இது வந்து 1 to 14னா 1 1 1 2 அந்த மாதிரி தானே நம்ம எழுதணும். அப்படி எழுதலாம், இந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கொடுக்கலன்னா. நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எக்ஸையும் ஒய்யும் ரிலேட் பண்ணணும். அப்போ வந்து அந்த எக்ஸும் ஒய்யும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கவங்க மட்டும் தான் இந்த ரிலேஷனில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கண்டிஷன் இப்படியே வச்சு நம்ம ரிலேஷன் எழுதுறதை விட இங்கே பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக 3x minus y is equal to 0 அப்படின்ற கண்டிஷனை -y அந்த பக்கம் போனால் +y ஆகிடும்ல. அப்போ நம்ம y is equal to 3x அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலிமெண்ட்டை மட்டும் தான் என்னோட ஆறுன்ற செட்டுக்குள்ளே நான் எழுதணும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு,
ஸோ என்னோட எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஸோ எக்ஸுக்கு இங்கே 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு ஒய் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1 என்ன கிடைக்கும் 3ன்னு கிடைக்கும். அதாவது எக்ஸுக்கு 1ன்னு போட்டால் ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸுக்கு 1 போட்டால் ஒய்யோட வேல்யூ 3 தான் என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். செகண்ட் இங்கே எக்ஸுக்கு 2 இருக்கு, இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ வேல்யூ வந்து 6. அப்போ எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ 6 கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 3s are 9 கிடைச்சிருக்கும். 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 3s are 12 கிடைச்சிருக்கும். அடுத்து நான் 5 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 5 3s are 15 கிடைக்கும். ஆனால் 15 அப்படின்ற நம்பர் என் செட்டுக்குள்ளே இல்லை. இப்போ டொமைன்லேயும் 1லேருந்து 14 தான் இருக்கணும், கோடொமைன்லேயும் 1லேருந்து 14 தான் இருக்கும். அப்போ ரெண்டாவது எலிமெண்ட் வந்து 15 போகிறதுனால அந்த எலிமெண்ட் நம்ம எடுக்க முடியாது. அப்போ இந்த 4 எலிமெண்ட் தான் இருக்குன்னு சொல்லி இந்த 4 எலிமெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ரிலேஷன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது வந்து முதல்ல ரிஃப்ளெக்சிவான்னு பார்க்கணும்னா இப்போ 1லேருந்து 14 வரைக்கும் இருக்குன்னா 1 1 2 2 3 3 அது மாதிரி 14 வரைக்கும் எல்லா எலிமெண்ட்டும் இதுக்குள்ளே இருக்கணும். ஆனால் அது மாதிரி எந்த எலிமெண்ட்டும் இதுக்குள்ளே கிடையாது. ஸோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் டைரெக்டாக. ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். சரி ரீசன் எழுதணும்ல, எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸ் யாருமே இல்லை. since 1, 1, 2, 2 so on அப்படி எந்த எலிமெண்ட்டும் வந்து என்னோட ஆர்க்குள்ள இல்லை. அதனால இது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. a, நாட் பிலாங்ஸ் டு ஆர்னு கூட நம்ம எழுதலாம். சரி இது சிமெட்ரிக்கான்னு பார்க்குறோம். 1, 3 அங்கே இருக்கு. அப்போ 3, 1 அங்கே இருக்கணும்ல, நம்மளோட கண்டிஷன் படி அங்கே இல்லையே. ஸோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எந்த எலிமெண்ட்டை வேணாலும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து எழுதலாம். இப்போ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். ரீசன் என்ன அப்படின்னா 1, 3 அப்படின்ற எலிமெண்ட் வந்து ஆர்க்குள்ள இருக்கு. என் கொஸ்டின்ல நான் எழுதியிருக்க செட்ல இருக்கு. பட் 3, 1 அப்படின்ற எலிமெண்ட் வந்து என் செட்டுக்குள்ள இல்லை. ஸோ a, b இருக்கு, b, a இல்லை. அதனால இது வந்து சிமெட்ரிக் கிடையாது அப்படின்னு எழுதிக்கலாம். மேம் நான் 2, 6 வச்சு எழுதுறோம்னா கண்டிப்பாக எழுதலாம். 2, 6 ஆர்ல இருக்கு, ஆனால் 6, 2 அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் டெஃபினட்டாக எழுதிடலாம். ஸோ எழுதியாச்சு. அடுத்து நம்ம டிரான்சிட்டிவ் செக் பண்ண போகிறோம். டிரான்சிட்டிவ் செக் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த பேர் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது a, bன்னு ஒரு எலிமெண்ட்டும் b, cன்ற ஒரு எலிமெண்ட்டும் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே முடிகிற எலிமெண்ட்டும் இங்கே ஸ்டார்டிங் எலிமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்கு பாருங்களேன், இங்கே 3ல முடிஞ்சிருக்கு, இங்கே 3ல ஸ்டார்ட் ஆயிருக்குல. அப்போ இந்த 2 எலிமெண்ட் இருக்கு. 1, 3 இருக்கு, 3, 9 இருக்கு. அப்படி பார்த்தா 1, 9ன்ற ஒரு எலிமெண்ட் அங்கே இருந்திருக்கணும்ல, அங்கே இல்லை பாருங்க. ஸோ 2 பேர் இருக்கு, அதை கம்பைன் பண்ணால் கிடைக்கிற 3வது பேர் மட்டும் அங்கே இல்லை இல்லையா. அதனால நம்ம ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். கம்பேர் பண்ணுறதுக்கு பேரே இல்லைன்னா எஸ் டிரான்சிட்டிவ் தான் நம்ம எழுதியிருப்போம். கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் இருந்து அந்த 3வது எலிமெண்ட் இல்லாததுனால தான் ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ்னு எழுதுறோம். ரீசன் என்னன்னா 1, 3 பிலாங்ஸ் டு ஆரா இருக்கு. அதே மாதிரி 3, 9ம் பிலாங்ஸ் டு ஆரா இருக்கு. பட் 1, 9 அப்படின்ற எலிமெண்ட் வந்து அங்கே இல்லை. ஸோ இது வந்து டிரான்சிட்டிவும் கிடையாது அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இது 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஆர் இஸ் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் நாட் டிரான்சிட்டிவ்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். ரிலேஷன் ஆர் இன் அ செட் என், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் டிஃபைன்ட் வந்து ஆர்ல வர நம்பர் எக்ஸ், ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒய் வந்து எக்ஸ் பிளஸ் 5 இருக்கணும். என்னோட எக்ஸ் வந்து டெஃபினட்டா லெஸ் தென் 4 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் மட்டும் தான் எடுக்கணும். என்னோட எக்ஸ் வேல்யூ டெஃபினட்டா லெஸ் தென் 4 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்ன நம்பர் எடுக்க முடியும்னா நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 3 வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஏன்னா 4 விட கம்மியாக இருக்கணும்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல. சரி இப்போ நம்மளோட ரிலேஷன் எழுதிக்கலாம். அப்போ ரிலேஷன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் தான் என்னோட எலிமெண்ட். எக்ஸ் வந்து 1ல இருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒய்யோட வேல்யூ தான் கொஸ்டின்ல ஃபார்முலா கொடுத்துட்டாங்களே எக்ஸ் பிளஸ் 5னா அதை அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். y is equal to இப்போ எக்ஸுக்கு 1ன்னு போட்டோம்னா 1 + 5 என்ன கிடைக்கும் 6ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு 1 போட்டா ஒய்யோட வேல்யூ 6 கிடைக்குது. இப்போ y equal to எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டா 2 + 5 7 கிடைக்கும். 3 போட்டா 3 + 5 வந்து 8 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதான் நம்மளோட வேல்யூஸ். இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு எடுத்தேன்னா ஒய்யோட வேல்யூ 7, எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு எடுக்கும்போது என்னோட வேல்யூ வந்து 8 கிடைச்சிது. ஸோ இந்த 3 எலிமெண்ட் தான் பாசிபிள் இருக்கு. ஏன்னா இதில் எக்ஸுக்கு பதிலாக 4 எடுக்கவே முடியாது. ஏன்னா எக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 4ன்னு அவங்க கொஸ்டினில் கொடுத்துட்டதுனால அப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இவங்களுக்கும் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் பார்க்கணும். இதில் முதல்ல ரிஃப்ளெக்சிவ் பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த 1 2 3ன்ற எலிமெண்ட்ல 1 1 2 2 3 3 3 பேரும் அங்கே இருக்கணும். அப்படி யாருமே இங்கே கிடையாது. ஸோ ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு நம்மளால டெஃபினட்டாக சொல்லிட முடியும். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. ஸோ 1, 1 இல்லாததுனால இது வந்து ரிஃப்ளெக்சிவ் இல்லை. நீங்கள் எந்த எலிமெண்ட் வேணாலும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். a, n கூட எழுதிக்கலாம். அது மாதிரி சிமெட்ரிக்கும் கிடையாது. ஏன்னா இப்போ 1, 6 இருக்கு, அங்கே 6, 1 இருக்கணும்ல. அங்கே 6, 1ன்ற எலிமெண்ட் நம்ம கிட்ட இல்லை. அதனால இது வந்து 1, 6 அங்கே இருக்கு, 6, 1 இல்லைன்றதுனால இது இப்படி கட் பண்ணிக்கணும். நான் 2, 7 கூட எழுதலாம், 3, 8 கூட எழுதலாம். ஸோ ஒன்று இருக்கு, ஒன்று இல்லை. அதனால சிமெட்ரிக்கும் கிடையாது. ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் தான். ஏன் இது டிரான்சிட்டிவ் அப்படின்னா
எந்த எலிமெண்ட்ல முடியுதோ அதே எலிமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு பேர் இருந்தால் தான் நம்மளால கம்பேரே பண்ண முடியும். ஸோ தெர் இஸ் நோ பேர் இன் ஆர் சச் தட் ஏ கமா பி பி கமா சி இதை கம்பேர் பண்ற மாதிரியான எலிமெண்ட்ஸே இங்கே இல்லாததுனால இது வந்து ஒரு ட்ரிவியல் சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் தான். ஸோ ஆன்சர் எடுத்து இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆர் இஸ் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக் பட் இட் இஸ் டிரான்சிட்டிவ்னு எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3ல பாருங்க. ரிலேஷன் ஆர் இன் செட் ஏல வந்து 1லேருந்து 6 வரைக்கும் எலிமெண்ட் இருக்கு. இந்த செட் ஏன்னா டொமைன்லேயும் 1லேருந்து 6 இருக்கு, கோ டொமைன்லேயும் 1லேருந்து 6 இருக்கு. இவங்களை வந்து நம்ம ரிலேட் பண்ண போறோம். இந்த கண்டிஷன்ல எக்ஸ் கமா ஒய்னு ஒரு எலிமெண்ட் எழுதணும்னா ஒய் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸா இருக்கணும். அதாவது இந்த ரெண்டாவது எலிமெண்ட் இந்த முதல் நம்பரால என்ன ஆகணும், டிவைட் ஆகணும் அப்படின்றது உங்களோட கண்டிஷன். ஸோ இப்போ இந்த 1 வச்சு நம்ம ரிலேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 1 கமா 1 கண்டிப்பா வரும்ல, ஏன்னா இந்த 1 வந்து 1ஆல டிவைட் ஆகும், அதனால 1 கமா 1 வரும். அடுத்து 1 கமா 2 வருமானு கேட்டா டெஃபினட்டா வரும், ஏன்னா எல்லா நம்பரும் 1 டேபிள்ல கண்டிப்பா டிவைட் ஆயிடும். அதனால நம்ம வந்து 1 கூட எல்லாரு கூடயும் பேர் பண்ணிக்கலாம். 1 கமா 2 ஏன்னா 2 டிவிசிபிள் பை 1, ஏன்னா ரெண்டாவது நம்பர் தான் ஃபர்ஸ்ட் நம்பர்ல டிவைட் ஆகணும்னு கொஸ்டின்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. y தான் டிவிசிபிள் பை எக்ஸா இருக்கணும். அப்போ 2 வந்து கண்டிப்பா 1ல வந்து டிவைட் ஆகும். மாதிரி 1 கமா 3, 1 கமா 4, 1 கமா 5, 1 கமா 6 எல்லா நம்பரும் 1ஆல டிவைட் ஆகுன்றதுனால இந்த லைன் அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். அடுத்து 2 கமா 1 வருது. இப்ப பாருங்களேன், இப்ப நான் 2 கமா 1 அப்படின்னு எழுதிட்டேன்னா இதுதான் என்னோட எக்ஸ், இதுதான் என்னோட ஒய். 1ன்ற நம்பர் 2ஆல டிவைட் ஆகுமானா கண்டிப்பா டிவைட் ஆகாது, கேன்சல் ஆகாதுல்ல. ஸோ 2 கமா 1ன்ற எலிமெண்ட் நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா 1 வந்து 2 டேபிள்ல வராது, அது எழுதக்கூடாது. அப்ப 2 கமா 2 எழுதணும், ஏன்னா 2 வந்து 2ஆல டிவைட் ஆகும். 2 கமா 3 எழுத முடியாது, ஏன்னா 2 3 டிவைட் பண்ணாது இல்லையா. 2 கமா 4 எழுதிடலாம், ஏன்னா 2 கமா 4 எழுதும் போது இந்த 4 வந்து 2 டேபிளால கேன்சல் ஆகும், ரெண்டாவது நம்பர் முதல் நம்பரால் டிவைட் ஆகும். 2 கமா 5 எழுத முடியாது, ஆனால் 2 கமா 6 எழுதிடலாம், ஏன்னா 6 வந்து 2ஆல டிவைட் ஆகும். அவ்வளோதான், 2 செக் பண்ணியாச்சு. அடுத்து 3 வாங்க. 3 வந்து டெஃபினட்டா 3 கமா 3 டிவைட் பண்ணும். அடுத்து 3 கமா 6 மட்டும் தான் டிவைட் பண்ணும், வேற எந்த நம்பரையுமே 3 டிவைட் பண்ணாது. அடுத்து 4 வரும்போது 4 கமா 4 மட்டும் தான் டிவைட் ஆகும், வேற எதுவுமே 4 டேபிள்ல வர நம்பர் நம்ம கிட்ட இல்லை. அடுத்து 5 வரும்போது 5 கமா 5 மட்டும் தான் வந்திருக்கும். 6 வரும்போது 6 கமா 6 மட்டும் தான் வரும். ஏன் மேம் 6 கமா 6 மட்டும் எழுதுறீங்க? நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வர டவுட் என்னன்னா, ஏன் வந்து 6 கமா 3 எழுதுறது இல்லை அப்படின்றது ஒரு டவுட் வருது. ஏன்னா கொஸ்டின்ல ஒய் தான் டிவிசிபிள் பை எக்ஸா இருக்கணும் அப்படின்றத உங்களோட கொஸ்டின். இதுதான் ஒய், இதுதான் உங்களோட எக்ஸ். 3ய 6 டிவைட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டா இது எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகாது இல்லையா, அதனால இதை நம்ம எடுக்க முடியாது, இது எடுக்கவும் கூடாது அப்படின்னு அர்த்தம். இது வந்து 3 வந்து 6 டேபிள்ல வராது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஸோ இதான் என்னோட ரிலேஷன், இது எழுதியாச்சா? இப்போ இது வந்து ரிஃப்ளெக்சிவா டிரான்சிட்டிவா சிமெட்ரிக்கா நம்ம செக் பண்ணோம். முதல்ல ரிஃப்ளெக்சிவ் பார்த்துடலாம். இங்க பாருங்க, இதுல வந்து 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கா? 1 கமா 1, 2 கமா 2, 3 கமா 3, 4 கமா 4, 5 கமா 5, 6 எல்லாரும் இருக்காங்க பாருங்க. ஸோ எல்லா நம்பரும் அதே நம்பரோட ரிலேட்டா இருக்கிறதுனால இது கண்டிப்பா என்னதுதான், ரிஃப்ளெக்சிவ் தான். ஒன்னு இந்த நம்பர்ஸ் எடுத்து எழுதலாம், இல்லைன்னா ஏ கமா ஏ அப்படின்னும் நம்ம எழுதலாம். ஸோ 1 கமா 1, 2 கமா 2, ஸோ ஒன் அப் டு எல்லா எலிமெண்ட்டும் இங்கே இருக்கு. 6 கமா 6 வரைக்கும் எல்லா எலிமெண்ட்டும் என்னோட ஆர்ல இருக்கு. தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இது ரிஃப்ளெக்சிவ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் பார்க்க போறோம். சிமெட்ரிக்ல இப்போ வந்து 1 கமா 2 பார்க்குறோம், அங்கே 2 கமா 1 இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, இல்லை. ஸோ ஒரு 1 ஏ கமா பி இருந்தால் பி கமா ஏவும் இருந்தால் தானே அது வந்து நம்ம சிமெட்ரிக்னு சொல்ல முடியும். ஸோ 1 கமா 2ன்ற எலிமெண்ட் வந்து என்னோட ஆர்ல இருக்கு, பட் 2 கமா 1 அப்படின்ற எலிமெண்ட் வந்து ஆர்ல இல்ல. ஸோ அதனால இது வந்து எதுல வராது, சிமெட்ரிக்ல வராது. ஸோ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு போட்டணும். இப்போ அங்க இருக்கிற எல்லா பேருமே இந்த மாதிரி ரிவர்சலா ப்ரூஃப் இருந்தா மட்டும் தான் அது வந்து சிமெட்ரிக்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு தானே மேம் இல்ல, மத்த எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சில டைம் நமக்கு கண்டிஷன் கிடைக்கும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் அந்த ரிவர்சல் இருந்தா தான் சிமெட்ரிக்னு அக்செப்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி டிரான்சிட்டிவ் செக் பண்ண போறோம். ஸோ டிரான்சிட்டிவ்ல ஒரு நம்பர் முடிகிற நம்பர்ல ஸ்டார்டிங் எடுக்கணும் இல்லையா. 1 கமா 2வும் 2 கமா 4ம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 1 கமா 2ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஆர்ல இருக்கு. அதே மாதிரி 2 கமா 4 அப்படின்ற எலிமெண்ட்டும் ஆர்ல இருக்கு. இங்க முடிகிற எலிமெண்ட் இங்க ஸ்டார்டிங்ல இருக்கு. அப்ப இந்த 1ம் இந்த 4ம் கனெக்ட் ஆகிற எலிமெண்ட் வந்து அங்க இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 1 கமா 4ன்ற எலிமெண்ட்டும் என்னோட ஆர்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் நீங்க செக் பண்ணி தான் சொல்லணும். இப்போ 3 கமா 3யும் 3 கமா 6ம் இருக்கு, அப்ப 3 கமா 6 அங்க இருக்கணும். அது மாதிரி ஒருத்தர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட அது நாட் சாட்டிஸ்ஃபைன்னு தான் சொல்லணும் நம்ம. ஆனா இங்க எல்லாருக்குமே வந்து கரெக்டா அந்த பேர் வந்து மேட்ச் ஆயிருக்கு. தேர்ஃபோர் ஆர் இஸ் என்னன்னு சொல்லிடலாம், டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இது டெஃபினட்டா டிரான்சிட்டிவ் தான். ஸோ டிரான்சிட்டிவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ரிஃப்ளெக்ஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆனால் சிமெட்ரிக் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்போ ஆன்சர் எடுத்து இப்படி எழுதியிருக்கணும்.
ஸோ நமக்கு ரிஃப்ளெக்சிவும் டிரான்சிட்டிவும் தான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, சிமெட்ரிக் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல இல்லையா? அதனால ஆர்எஸ் ரிஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவ் பட் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்களேன். இது வரைக்கும் பார்த்தா நம்ம எல்லா கொஸ்டின்லயும் இந்த செட்டுக்குள்ள இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், எக்ஸுக்கு இந்த நம்பரை எடுங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு. இதை பாருங்க, ஒரு ரிலேஷன் இருக்கு. இந்த செட் ஆஃப் இசட்னா இன்டீஜர்னு அர்த்தம். அதாவது எல்லா பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் ஜீரோவும் சேர்ந்தாதான் இன்டீஜர்ஸ். எந்த இன்டீஜர் வேணாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு உட்காந்து நம்ம ரிலேஷனோட பேரை எழுதவே முடியாது. ஏன்னா இன்டீஜர் வந்து லிமிட்லெஸ்ல நிறைய இன்டீஜர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் யாரெல்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றான்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்து நம்மளால செட் எழுதவே முடியாது. அதனால இதை வந்து தியரிட்டிக்கலாவே நம்ம எழுதிடலாம். இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க கொஸ்டின்ல. இப்போ எக்ஸ் கமா ஒய்ன்ற ஒரு எலிமெண்ட் ஆருக்குள்ள வரணும் அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் மைனஸ் பண்ணா எனக்கு ஒரு இன்டீஜர் கிடைக்கணும் அப்படின்றத உங்களோட கேள்வி. இது என்ன கொஸ்டின் மேம்? எந்த ரெண்டு இன்டீஜரை எடுத்து மைனஸ் பண்ணாலும் இன்டீஜர் ஆன்சர்ல வரதானே செய்யும், அவ்வளவுதான் உங்களோட ஆன்சர். அதுதான் அவங்க கேட்கறாங்க. அதை எப்படி எழுதணும்னு மட்டும் தான் நம்ம இப்போ கத்துக்க போறோம். இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது எக்ஸ் கமா எக்ஸ் அப்படின்ற எலிமெண்ட் வந்து ஆர்ல இருந்தாதான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, எக்ஸ் கமா எக்ஸ்ன்ற எலிமெண்ட் செட்டுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணா ஒரு இன்டீஜர் வரணும் அப்படின்றதான உங்களோட கண்டிஷன். இப்ப பாருங்க, இங்க எக்ஸ் கமா எக்ஸ் இருக்கா? அப்ப எக்ஸ்ல இருந்து எக்ஸ மைனஸ் பண்ணி பாக்குறோம். ஒரே நம்பரை ஒரே நம்பரால மைனஸ் பண்ணா ஜீரோ தானே வரும். ஜீரோன்றது ஒரு இன்டீஜர். ஜீரோ இஸ் அன் இன்டீஜர். ஸோ எந்த ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரியான நம்பர் எடுத்து மைனஸ் பண்ணா நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும். அது ஒரு இன்டீஜர் தான். அப்போ கண்டிப்பா என்ன அர்த்தம்? எக்ஸ் கமா எக்ஸ் வந்து இந்த ஆர்ல இருக்கு, கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட். ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், எழுதி முடிச்சிட்டோம் நம்ம. இதான் நம்மளோட ரிஃப்ளெக்சிவ். எழுதிட்டோமா? இது எங்க ஸ்கூல்ல நம்பர் வச்சு 1,1ன்னு எழுதிக்கோ, -1,-1 எழுதிக்கோன்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டா நீங்க எழுதிக்கலாம், எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. இல்லைன்னா இந்த மாதிரி, ஏன்னா நம்ம இன்னும் புக் அவுட் கொஸ்டின்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக எழுதுற மாதிரி தான் படிப்போம். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தியரிட்டிக்கலாகவே சொல்லி கொடுத்துட்றேன். சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இப்போ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் கமா ஒய்ன்ற ஒரு எலிமெண்ட்டை வந்து ஆர்ல இருக்கிறதா எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒய் கமா எக்ஸ் அங்கே இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் எழுதணும். இப்போ பாருங்களேன், எக்ஸ் கமா ஒய் வந்து ஆர்ல இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து ஒரு இன்டீஜரா இருக்கணும். அப்போ வந்து எக்ஸும் ஒய்யும் ஆர்ல இருக்குன்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்போ நம்ம சொல்லிடலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டீஜர் அப்படின்னு நம்ம டெஃபினட்டா சொல்லிட முடியும். சொல்லிட்டோமா இன்டீஜர்னு? சரி, இப்போ ஒய் கமா எக்ஸ் அங்கே இருக்கா அப்படின்றதான உங்களோட கேள்வி. ஒய் கமா எக்ஸ் அங்கே இருக்கணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஒய் மைனஸ் எக்ஸ் ஒரு இன்டீஜர் அப்படின்னு வந்திருக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஒரு இன்டீஜர்னா ஒய் மைனஸ் எக்ஸ் கூட ஒரு இன்டீஜர் தான். எப்படின்னா இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றத y மைனஸ் எக்ஸ் நம்ம மாத்தணும்னா ஒரு மைனஸ் சைனை வெளில எடுக்கணும். ஒரு மைனஸை வெளில எடுத்தா இது ஆட்டோமேட்டிக்கா y மைனஸ் எக்ஸ்ன்னு மாறிடும். இது கூட ஒரே இன்டீஜர் தான், இஸ் அன் இன்டீஜர். +3 ஒரு இன்டீஜர்னா -3 கூட ஒரு இன்டீஜர் தானே. ஸோ அதான் இதோட அர்த்தம். ஸோ விச் இம்ப்ளைஸ் இது நெகட்டிவ்ல இருக்கு, நம்ம இதை பாசிட்டிவ்ல எடுத்தா கூட இது ஒரு இன்டீஜர் தான், இஸ் அன் இன்டீஜர் அப்படின்னு போட்டுக்கலாம். இதை வந்து எங்களுக்கு பிலாங்ஸ் டு இசட்னு போட சொன்னாங்க மேம்னா நீங்க அப்படி கூட எழுத முடியும். அது மாதிரி ஒய் கமா எக்ஸ்ன்றது கண்டிப்பா என்னோட ரிலேஷன்ல இருந்திருக்கும். ஏன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் எனக்கு இன்டீஜர்னு கிடைச்சிருக்கு. அப்ப இதுவும் கண்டிப்பா ஆர்ன்ற ரிலேஷனுக்குள்ள இருந்திருக்கும். எக்ஸ் கமா ஒய் ஆர்ல இருந்தா ஒய் கமா எக்ஸும் ஆர்ல இருக்கும் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக் தான். ஸோ சிமெட்ரிக் ப்ரூஃப் நம்ம எழுதியாச்சு. அடுத்து நம்ம டிரான்சிட்டிவ் வரும். டிரான்சிட்டிவ்க்கு எழுதணும்னா நமக்கு 3 எலிமெண்ட் எடுக்க போறோம். அதை 2 எலிமெண்ட் சாட்டிஸ்ஃபைடுன்னு எடுத்தா 3வது எலிமெண்ட்டும் சாட்டிஸ்ஃபைடான்னு பார்க்க போறோம். இங்க வந்து லெட் எக்ஸ் கமா ஒய்ன்னு ஒரு எலிமெண்ட்டும் அண்ட் ஒய் கமா இசட்னு ஒரு எலிமெண்ட்டும் ஆர்ல இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் கமா ஒய்யும் ஆர்ல இருக்கு, ஒய் கமா இசட்டும் ஆர்ல இருக்கு. இந்த மாதிரி 2 பேர் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் கொஸ்டின்ல. மேம் ஏபிசி வச்சு எழுதலாமான்னா கண்டிப்பா நீங்க எழுதலாம். இப்போ எக்ஸ் கமா ஒய் ஆர்ல இருக்கு அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டீஜர். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யை மைனஸ் பண்ணா எனக்கு டெஃபினட்டா என்னதான் கிடைக்கும்? ஒரு இன்டீஜர் தான் கிடைக்கும். ஒய் கமா இசட்டும் ஆர்ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்ப என்ன அர்த்தம்? ஒய் மைனஸ் இசட் இஸ் அன் இன்டீஜர் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 பேருமே இன்டீஜர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரை நம்ம ஆட் பண்றோம். 2 இன்டீஜரை நம்ம ஆட் பண்றோம். அப்ப ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2 இன்டீஜர் ஆட் பண்ணாலும் இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணாலும் நமக்கு ஒரு இன்டீஜர் தான் கிடைப்பாங்க. அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய்ன்ற டேர்மையும் ஒய் மைனஸ் இசட்ன்ற டேர்மையும் ஆட் பண்ணும்போது இஸ் ஆல்சோ அன் இன்டீஜர் அப்படின்னு நம்மளால டெஃபினட்டா சொல்லிடணும். 2 இன்டீஜர் ஆட் பண்ணா ஒரு இன்டீஜர் தான் கிடைக்கும். மைனஸ் ஒய்யும் பிளஸ் ஒய்யும் டெஃபினட்டா என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும்.
அப்ப எக்ஸ் மைனஸ் இசட் இஸ் அன் இன்டீஜர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. எக்ஸ் மைனஸ் இசட் ஒரு இன்டீஜரா இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் படி எக்ஸ் கமா இசட் அப்படின்ற எலிமெண்ட்டும் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ல இருந்ததா தான் அர்த்தம். ஸோ எக்ஸ் கமா ஒய்யும் ஒய் கமா இசட்டும் இருக்கு, அதனால எக்ஸ் கமா இசட்டும் அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ஃபோர் ஆர்எஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு பாருங்க. ரிஃப்ளெக்சிவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் 3 பேருமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கிறதுனால ஆர்எஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்மளால டெஃபினட்டா சொல்லிட முடியும். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 5ல பாருங்க, ஆர்ன்ற ரிலேஷன் வந்து எக்ஸ் கமா ஒய்ன்ற எலிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஒர்க் அட் த சேம் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் அட் த சேம் பிளேஸ் அப்படின்னும் போது இப்போ ரிஃப்ளெக்சிவ்ல எக்ஸ் கமா எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸும் ஒரே ஒரு பர்சனை தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்குன்னா அவன் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணுவான் இல்லையா? அப்போ 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்றதா தான் அர்த்தம். அப்போ ஆர்எஸ் ரிஃப்ளெக்சிவ்னு வந்துடும். இப்போ எக்ஸ் கமா ஒய்ன்ற 2 பேரு அந்த ரிலேஷன்ல இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்றதா அர்த்தம். எக்ஸும் ஒய்யும் ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்ணாங்கன்னா விச் இம்ப்ளைஸ் ஒய்யும் எக்ஸும் கூட ஒரே பிளேஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்க பேரை மாத்தி எழுதினாலும் அவங்க அதே பிளேஸ்ல தான் ஒர்க் பண்றதா தான் அர்த்தம். ஒய் கமா எக்ஸ் கூட ஆர்ல தான் இருக்கும், ஆறு சிமெட்ரிக்னு போட்டுருணும். ஸோ அதே மாதிரி எக்ஸ் கமா ஒய் ஒய் கமா இசட்னு 2 பேர் வந்து ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா எக்ஸ் கமா இசட்டும் ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்களான்றது தான் நம்மளோட டிரான்சிட்டிவோட கண்டிஷன். இப்போ எக்ஸ் கமா ஒய் இருக்கிறதுனால எக்ஸ் அண்ட் ஒய் ஒர்க் அட் த சேம் பிளேஸ்னு எழுதிக்கணும். ஒய் அண்ட் இசட் இருக்கிறதுனால ஒய் அண்ட் இசட் ஒர்க் அட் த சேம் பிளேஸ் தான். அப்போ எக்ஸும் இசட்டும் கூட சேம் பிளேஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தானே மீனிங். இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இருக்கீங்க, ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டும் இன்னொருத்தரும் ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் நீங்களும் ஒரே பிளேஸ்ல இருக்கிறதா தானே மீனிங். அதுதான் இந்த டிரான்சிட்டிவோட ப்ராப்பர்ட்டி. அப்போ எக்ஸ் கமா இசட்டும் ஆர்ல இருக்கு, அப்போ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். அப்போ 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் பி பார்க்கலாம். 5th எக்ஸ் கமா ஒய்ன்னு எலிமெண்ட் வந்து ஆர்ல இருக்கணும்னா எக்ஸ் அண்ட் ஒய் லிவ் இன் த சேம் லொக்காலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு கொஸ்டின். ஸோ முதல்ல ரிஃப்ளெக்சிவ் பார்க்கறதுக்கு எக்ஸ் கமா எக்ஸ் ஆர்ல இருக்குமான்னு பார்த்தா டெஃபினட்டா இருக்கும். ஆனால் எக்ஸ் அண்ட் எக்ஸ் இந்த சேம் ஹியூமன் பீயிங் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் தான். அடுத்து எக்ஸ் கமா ஒய்ன்னு ஒரு எலிமெண்ட் ஆர்ல இருக்கு அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து லிவ் இன் த சேம் லொக்காலிட்டின்னு அர்த்தம். எக்ஸ் அண்ட் ஒய் ஒரே பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா ஒய் அண்ட் எக்ஸ் கூட ஒரே பிளேஸ்ல இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ ஒய் கமா எக்ஸும் ஆர்ல இருக்கும், ஆர் இஸ் சிமெட்ரிக். இந்த மாதிரி கொஸ்டின்ல இருந்து நமக்கு என்ன கத்துக்கிறோம்னா இது வந்து போர்ட்ல கேட்க மாட்டாங்க உங்ககிட்ட, ஆனால் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு. ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக். அதே மாதிரி டிரான்சிட்டி செக் பண்றதுக்கு 2 பேர் எடுக்க போறோம். எக்ஸும் ஒய்யும் ஆர்ல இருக்கு, அதே மாதிரி ஒய்யும் இசட்டும் ஆர்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸும் ஒய்யும் ஒரே பிளேஸ்ல இருக்காங்க, ஒய் அண்ட் இசட் லிவ் இன் த சேம் லொக்காலிட்டி. அப்படி பார்க்கும்போது விச் இம்ப்ளைஸ் எக்ஸும் இசட்டும் கூட சேம் லொக்காலிட்டியில தான் இருந்திருப்பாங்க. அப்போ எக்ஸ் கமா இசட் கூட ஆர்ல இருக்கு, அப்போ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் தான். ஸோ இதுவுமே 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ இது கூட ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ல வரும். அடுத்து சி கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய்யா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் கமா ஒய்னு 2 பேர் அந்த ரிலேஷன்ல வரணும் அப்படின்னா எக்ஸ் வந்து 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய்யா இருக்கணும். எக்ஸ்ன்றவர் ஒய்யை விட உயரமா இருக்கணும், அதுவும் கரெக்டா 7 சென்டிமீட்டர் உயரமா இருந்தால் தான் இந்த ரிலேஷன்ல வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எக்ஸ் கமா எக்ஸ் வருமானா டெஃபினட்டா வராது. ஏன்னா இந்த 2 எக்ஸும் வந்து சேம் ஹைட்ல தான் இருக்கும். ஒருத்தரை விட ஒருத்தர் கரெக்டா எக்ஸாக்டா 7 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்க முடியாது. ஏன்னா எக்ஸ் வந்து ஹியூமன் பீயிங் cannot be taller than himself. நம்மளை விட நம்மளே ஹைட்டா இருக்க முடியாது இல்லையா? அதனால ரிஃப்ளெக்சிவ் வந்து ஃபால்ஸ். ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எழுதிடணும். அடுத்த கொஸ்டின்ல சிமெட்ரிக் ப்ரூஃப்க்கு எக்ஸ் கமா ஒய் நம்ம ஒரு எலிமெண்ட் எடுத்திருக்கோம். அதுக்கு என்ன மீனிங்னா எக்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய்யா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒய் வந்து எக்ஸை விட டாலரா இருப்பான்னு கேட்டா கண்டிப்பா இருக்க மாட்டார்ல, அவர் ஷார்ட்டா தானே இருப்பாரு. ஸோ ஒய் இஸ் நாட் டாலர் தென் எக்ஸ் இல்லையா? டெஃபினட். அப்போ ஒய் கமா எக்ஸ் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ல அக்செப்ட் ஆகாது. எக்ஸ் 7 சென்டிமீட்டர் டாலரா இருந்தா ஒய் கண்டிப்பா 7 சென்டிமீட்டர் ஷார்ட்டர் தென் எக்ஸா தான் இருப்பாங்க. அதனால எக்ஸ் கமா ஒய் அங்க இருந்தா ஒய் கமா எக்ஸ் அங்க இருக்க முடியாது. அதனால இது வந்து நாட் சிமெட்ரிக் அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்து டிரான்சிட்டிவ் பார்க்க போறோம். டிரான்சிட்டிவ்ல எக்ஸ் கமா ஒய்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஒய் கமா இசட்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. அதாவது இப்போ எக்ஸும் ஒய்யும் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிரான்சிட்டிவ்ல இப்போ எக்ஸும் ஒய்யும் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது எக்ஸ் வந்து ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் டாலா இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒய் கமா இசட்னு ஒரு எலிமெண்ட் அங்கே இருக்கு அப்படின்னா ஒய்ன்றவர் வந்து இசட்டை விட 7 சென்டிமீட்டர் டாலரா இருக்காரு அப்படின்றதான் அர்த்தம். அப்போ எக்ஸையும் இசட்டையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸை விட ஒய் 7 சென்டிமீட்டர் கம்மி, இசட் வந்து ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் கம்மின்னு பார்க்கும்போது எக்ஸ் வந்து எக்ஸாக்டா 14 சென்டிமீட்டர் டாலர் தான் இசட்டா தான் இருப்பாரு. அப்போ கண்டிப்பா 7 சென்டிமீட்டர் டாலரா இருந்தா தான் அந்த ரிலேஷனுக்குள்ள வர முடியும். அதனால எக்ஸ் கமா இசட் அதுக்குள்ள இல்ல, ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ்னு போட்டுறணும். அப்போ வந்து ஹென்ஸ் ஆர் இஸ் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக் நாட் டிரான்சிட்டிவ். 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு எழுதிடணும்.
நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ், ஒய் எக்ஸ் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் பார்க்க போறோம் எக்ஸ், எக்ஸ் எக்ஸ்ன்றது சேம் ஹியூமனை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் கேனாட் பி ஒய்ஃப் ஆஃப் ஹர் செல்ஃப். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே பர்சன், ஒருத்தர் இன்னொருத்தரோட அவங்களோட ஒய்ஃபாவே இருக்க முடியாது. கேனாட் பி ஒய்ஃப் டு ஹர் செல்ஃப். அதனால ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு எழுதிக்கணும். அடுத்து எக்ஸ், ஒய்னு ஒரு எலிமெண்ட் அந்த ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு அர்த்தம். ஒய், எக்ஸ் அங்க வருமானா டெஃபினட்டா வராது. ஏன்னா ஒய் இஸ் நாட் அ ஒய்ஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா ஒய் வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் எக்ஸா தான் இருக்க முடியும், ஒய்ஃபா இருக்கவே முடியாது. ஸோ அதனால ஒய், எக்ஸ் வந்து அந்த ஆர்ல வந்திருக்காது. அதோட ரீசன் தான் அங்க எழுதியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா இது சிமெட்ரிக் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ அடுத்து வந்து டிரான்சிட்டிவ் பார்க்க போறோம். ஸோ டிரான்சிட்டிவ் கண்டிஷன்லயும் இப்போ எக்ஸ், ஒய்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஒய், இசட்னு ஒரு எலிமெண்ட் இருக்கான்னு பாக்குறோம். ஸோ இதுல டிரான்சிட்டிவ் பார்க்கும்போது எக்ஸ், ஒய் இருக்கு, ஒய், இசட் இருக்கு இல்லையா? இதுல வந்து எக்ஸ் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ ஒய் வந்து ஒரு பாய். அடுத்து ஒய், இசட்ன்ற ஒரு எலிமெண்ட் இங்க இருக்கவே முடியாது. ஒய் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் இசட்ன்னு வரணும் இல்லையா? ஸோ ஒய் வந்து அங்க ஒரு பாய்ன்னு வந்துருச்சு. அப்புறம் ஒய் வந்து ஒய்ஃப் ஆஃப் அப்படின்ற கண்டிஷனே தப்பு. அப்ப அந்த பேரே அங்க வராது. 2 பேர் வந்தா தானே நம்ம அந்த 3வது பேர் இருக்கிறதான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு பாசிபிலிட்டியே இல்ல. அதனால இது வந்து ஒரு ட்ரிவியல் டிரான்சிட்டிவ்னு சொல்லிடுவோம். 2 பேர் இல்லாததுனால இதை நம்ம டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து கொஸ்டின் ஏ, எக்ஸ், ஒய் எக்ஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஒய் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முதல்ல ரிஃப்ளெக்சிவ்க்கு எக்ஸ், எக்ஸ் அங்க இருக்கான்னு நம்ம பாக்குறோம். ஆனா எக்ஸ்ன்றது ஒரே பீப்புளை தானே குறிக்கும். யாருமே வந்து அவங்களோட ஃபாதராகவே இருக்கவே முடியாது. ஸோ எக்ஸ் கேனாட் பி ஃபாதர் ஆஃப் ஹிம் செல்ஃப். அதனால ரிஃப்ளெக்சிவ் ஃபால்ஸ்ன்னு எழுதிடணும். அடுத்து எக்ஸ், ஒய்னு ஒரு எலிமெண்ட் இருந்ததுன்னா ஒய், எக்ஸ் இருக்கான்னு பாக்குறது தானே நம்மளோட சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸ், ஒய்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஒய்னு அர்த்தம். அப்போ ஒய் இஸ் அ ஃபாதர் ஆஃப் எக்ஸா இருக்க முடியுமா? டெஃபினட்டா இருக்க முடியாது. ஒய் வந்து டாட்டராவோ சன்னாவோ தான் இருக்க முடியும். ஸோ அதனால எக்ஸ், ஒய் இருந்தால் ஒய், எக்ஸ் அந்த செட்டுக்குள்ள வராது அப்படின்னு அர்த்தம். அதாவது சிமெட்ரிக். இந்த ரிலேஷன்ஷிப் கொஸ்டின் வந்து உங்களோட அந்த 3 கண்டிஷனையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்படி இது அப்படியே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க மாட்டாங்க. அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் இவங்க எல்லாமே. ஸோ அடுத்து வந்து எக்ஸ், டிரான்சிட்டிவ்க்கு எக்ஸ், ஒய்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஒய், இசட்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு ஆர்னா எக்ஸ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஒய். ஒய், இசட் அப்படின்னும் போது ஒய் இஸ் அ ஃபாதர் ஆஃப் இசட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது எக்ஸ் வந்து இசட்டோட ஃபாதரா இருக்கவே முடியாது. டெஃபினட்டா அவங்க ஒரு கிராண்ட் ஃபாதரா தான் இருந்திருப்பாங்க. ஸோ கிராண்ட் ஃபாதர் அந்த ரிலேஷன்ல வர முடியாது. அதனால எக்ஸ், இசட் அந்த ஆர்ல இல்லைன்னு சொல்லிடணும். அப்ப ஆர் வந்து டெஃபினட்டா நாட் டிரான்சிட்டிவ் தான். ஸோ 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக் நாட் டிரான்சிட்டிவ். 3 கண்டிஷனுமே ஃபெயில்ஸ்ன்னு எழுதியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.